உங்க கணவன் அல்லது மனைவியின் எக்ஸ் பத்தி நீங்க ஏன் தெரிஞ்சிக்க கூடாது தெரியுமா? தம்பதிகள் தங்கள் கணவன் அல்லது மனைவியின் முன்னாள் காதலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்கள் அல்லது தங்கள் முன்னாள் பற்றி தங்கள் துணையிடம் கூற சிலர் விரும்பலாம். ஆனால் இது முற்றிலும் தவறான யோசனை. கடந்த காலத்தை நீங்கள் கடந்து வந்ததாதான் நிகழ்காலத்தில் ஒருவருடன் உறவில் இருக்கிறீர்கள். மீண்டும் இதில் கடந்த கால உறவை கொண்டு வருவது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கடந்த காலங்கள் கடந்ததாகவே இருக்கட்டும். தற்போதைய தருணத்தில் ஒருவருடன் அழகான வாழ்க்கையை வாழ விரும்புங்கள். அவர்களுடன் எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் என யோசியுங்கள். இருப்பினும் பலர் தங்கள் துணையின் கடந்த காலத்தை தோண்டி எடுப்பதை வழக்கமாகக் கொண்டுள்ளனர். இது உங்கள் உறவில் தீங்கு விளைவிக்கும். நீங்கள் உங்கள் துணையின் முன்னாள் காதலை பற்றி தெரிந்து கொள்ள எவ்வளவு ஆர்வமாக இருந்தாலும் கடந்த காலத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஏன் என்பதை தெரிந்து கொள்ள இக்கட்டுரையை படியுங்கள். நம்பிக்கை பிரச்சினைகள். கடந்த கால உறவு அல்லது காதலை பற்றி நீங்கள் உங்கள் துணையிடம் தெரிவிப்பதால் நம்பிக்கை பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். ஒரு உறவில் நேர்மையாக இருக்க வேண்டுமென்று நீங்கள் உங்கள் துணையிடம் உங்கள் கடந்த கால உறவை பற்றி கூற நினைக்கலாம். அவ்வாறு நினைப்பது முற்றிலும் தவறு. இது உங்கள் உறவையே அழைக்கக்கூடும். உங்கள் துணை உங்களிடம் தனிப்பட்ட தகவலை பகிர்ந்து கொண்டால், அதை நீங்கள் அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தினால் அல்லது அதை சண்டைவாதங்களின் போது கொண்டு வந்தால், அது உங்கள் உறவில் உள்ள நம்பிக்கையை சேதப்படுத்தும். உறவில் மிகவும் முக்கியமானது நம்பிக்கை. இது தம்பதிகளுக்குள் இல்லை என்றால் உறவு நீண்ட காலம் நிலைக்காது. பாதுகாப்பின்மை மற்றும் பொறாமை. உங்கள் துணையின் கடந்த கால உறவுகள் அல்லது அனுபவங்களைப் பற்றி அறிந்து கொள்வது பொறாமை அல்லது பாதுகாப்பின்மைக்கு வழிவகுக்கும். கடந்த கால உறவுக்கும் தற்போதும் எந்த சம்பந்தமில்லை என்றாலும் கூட இது உங்கள் உறவில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். கடந்த காலங்களில் உங்கள் முன்னாள் காதலன் அல்லது காதலிக்காக செய்த விஷயங்களை உங்கள் துணை நிகழ்காலத்தில் உட்படத் தொடங்குவார்கள். இது உறவை சிக்கலானதாக மாற்றலாம். மேலும் உங்கள் துணையிடமிருந்து நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்திருக்கலாம். தேவையில்லாத டென்ஷன். உங்கள் துணையின் கடந்த கால உறவை பற்றி தற்போது கூறுவது உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக அது ஒரு முக்கியமான தலைப்பாக இருந்தால் அல்லது அவர்களின் விருப்பங்களை நீங்கள் ஏற்கவில்லை என்றால், எல்லா விஷயங்களுக்கும் உங்க கடந்த கால வாழ்க்கையை உங்கள் துணை பேசக்கூடும். இதனால் உறவில் சிறு சிறு சண்டைகள் வரலாம். இது உங்களுக்குள் இருக்கும் நெருக்கத்தை குறைக்கும். இப்படி தேவையில்லாத டென்ஷனை அடைய கடந்த கால வாழ்க்கையைப் பற்றி ஏன் உங்கள் துணையிடம் கூற வேண்டும்? புண்படுத்தும் உணர்வுகள். உங்கள் துணை தவறுகள் செய்திருக்கலாம் அல்லது அவர்களின் கடந்த காலத்தில் எதிர்மறையான அனுபவங்களை பெற்றிருக்கலாம். அதை அவர்கள் மீண்டும் பார்க்கவோ அல்லது விவாதிக்கவோ விரும்பாமல் இருக்கலாம். அந்த விஷயங்களைப் பற்றி பேசுவது உங்கள் துணையை புண்படுத்தும். உங்கள் துணையின் கடந்த கால உறவை பற்றி தெரிந்து கொள்ள நினைப்பது மனரீதியாக துன்புறுத்தக்கூடியது. மேலும் இது உங்கள் இருவருக்குள்ளும் ஒரு முக்கியமான பிரச்சினையாக வெடிக்க வாய்ப்புள்ளது. நியாயமற்ற விஷயம். உங்கள் கணவன் அல்லது மனைவி அவர்களின் கடந்த கால காதல் உறவை பற்றிய சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் இருக்கலாம். அதனால் அவர்களின் தனியுரிமை மற்றும் எல்லைகளுக்கு மதிப்பளிப்பது முக்கியம். அவர்களிடம் உங்கள் கடந்த கால உறவை பற்றி கூறுங்கள் என்று நச்சரிப்பது நியாயமற்ற விஷயம். உறவில் சில விஷயங்கள் இரகசியங்களாக இருப்பது தம்பதிகள் இருவருக்கும் நல்லது. எல்லா விஷயங்களையும் உங்கள் துணையிடம் நீங்கள் கூற வேண்டுமென்ற எந்த அவசியமும் இல்லை. ஏனெனில் இது நன்றாக இருக்கும் உங்கள் உறவில் தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம். மேலும் இது ஒருவரின் தனிப்பட்ட விஷயம். அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் துணை இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படாமல் இருக்கலாம். இல்லையெனில் உங்கள் திருமண வாழ்க்கையே சிக்கலாகிவிடும். ஆதலால் உங்கள் கடந்த கால உறவை பற்றி உங்கள் கணவனிடமோ அல்லது மனைவியிடமோ கூற வேண்டிய அவசியமில்லை மற்றும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.